சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் கடைகளில் ஒரு முக்கியமான மாற்றங்கள் வந்துவிட்டது. அது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை. அது என்னென்ன மாற்றங்கள் வந்துவிட்டது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். தமிழகத்தில் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றிடும் வகையில் திராவிட மாடல் அரசு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஒரு முக்கியமான செய்தி வெளியிட்டுள்ளார். இது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகப்பெரிய புதிய நம்பிக்கையை தந்து வருகிறது. குடும்ப அட்டைதாரர்களின் வசதியையும் நன்மையையும் கருத்தில் கொண்டு தமிழக அரசு ஏராளமான அறிவிப்புகளை வெளியிட்டு அதை செயல்படுத்தியும் வருகிறது. அந்த வகையில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களில் இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் தாயுமானவர் திட்டம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சுமார் 16,73,333 ரேஷன் கடைகளை சேர்ந்த 21,70,70,454 பயனாளிகள் இந்த திட்டத்தின் மூலம் நேரடியாகவே பயன்பெற்று வருகின்றன. இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கம் என்னவென்றால், ரேஷன் கடைகளுக்கு வர இயலாத முதியவர்களுக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் அவர்கள் வசிக்கும் இடத்திற்கே சென்று அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்வதாகும். இது மட்டுமின்றி ஏழை எளிய மக்களின் கல்வியை உறுதி செய்ய பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகை வழங்கும் அன்பு கரங்கள் திட்டம் உள்ளிட்ட சமூக நலத்திட்டங்களும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மேலும் கடந்த மாதம் அமைச்சர் சக்கரபாணி அரசு விழா ஒன்றில் பேசும்போது, இனி புதிய குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் அவை பயனாளிகளின் கைகளுக்கு கிடைக்கும் என்று உறுதி தந்தார். இதில் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்குவதில் தாமதத்தை தவிர்க்கவே இந்த 15 நாள் காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை ஆன்லைனில் விரைவாக பரிசீலித்து தகுதியானவர்களுக்கு உடனடியாக அட்டை வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இது அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையையும் வேகத்தையும் உறுதி செய்கிறது. இதை தவிர கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலம் லட்சக்கணக்கான பெண்கள் பயனடைந்து வரும் நிலையில் இந்த ரேஷன் கார்டு தொடர்பான அறிவிப்பானது அரசின் மிகுந்த நம்பிக்கையை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த அதிரடி நடவடிக்கைகள் மூலம் தமிழக அரசு பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதில் முன்னணியில் உள்ளது. ஆகையால் அதிமுக ஆட்சி காலத்துடன் தற்போதைய திமுக ஆட்சியை ஒப்பிட்டு அமைச்சர் சக்கரபாணி மிக முக்கிய தகவலை பகிர்ந்து கொண்டுள்ளார். அதில் திராவிட மாடல் ஆட்சியில் 5 ஆண்டுகள் நிறைவடையும் முன்பே 58 மாதத்தில் 3400 ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளில் வெறும் 2536 ரேஷன் கடைகளே திறக்கப்பட்டுள்ள என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தகவல் தெரிவித்துள்ளார். இந்த தகவல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியை தந்து வருகிறது. எனினும் தமிழகத்தில் தேர்தல் விரைவில் நடக்க போகும் நிலையில் திமுகவினர் தன்னுடைய ஆட்சி சாதனைகளை சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் திராவிட மாடல் ஆட்சியில் 5 ஆண்டுகள் நிறைவடையும் முன்பே 58 மாதத்தில் 3400 ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன என்று பதிவிட்டு அதை வருகிறார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், அரசு வேலை, கை நிறைய சம்பளம், தேர்வு இல்லை, உடனடியாக விண்ணப்பிங்கள். அது எப்படி என்று இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. அதாவது தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் வாழ்வாதார நடவடிக்கைகளை
மேற்கொள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 9 வட்டாரங்களில் காலியாக உள்ள 22 வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். இதில் திருநெல்வேலி மாவட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் வாழ்வாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள அம்மாசமுத்திரம், சேரன் மகாதேவி, கள்ளக்காடு, மானூர், நாங்குநேரி, பாளையங்கோட்டை, பாப்பாக்குடி, ராமநாதபுரம், வள்ளியூர் ஆகிய 9 வட்டாரங்களில் காலியாக உள்ள 22 வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணியிடம் பூர்த்தி செய்யப்பட உள்ளது. இந்த பணியிடமானது நேர்முக தேர்வின் அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது. இதில் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பில் தேர்ச்சி மற்றும் MS ஆபீஸில் குறைந்தது 3 மாத சான்றிதழ் குறைப்பு வகுப்பு சர்டிபிகேட் கோர்ஸ் சான்றிதழ் பெற்றவராக இருத்தல் வேண்டும், அல்லது கணினி அறிவியல் அல்லது கணினி பயன்பாடுகளில் இளங்கலை பட்டம் பெற்றவராக இருத்தல் வேண்டும். 1/1/2026 தேதியன்று 35 வயதுக்குள் மிகாமல் இருக்க வேண்டும். தற்போது வயது உச்சவரம்பு 30 35 உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் SHG, PLF போன்றவற்றில் குறைந்தது 5 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும். வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் பணியிடத்திற்கு விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் பணியிடமுள்ள வட்டாரத்தின் எல்கை பகுதிக்குள் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். 2 சக்கர வாகனம் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருத்தல் வேண்டும். 2 சக்கர வாகனம் நன்றாக இருக்க தெரிந்தவராக இருத்தல் வேண்டும். சிறந்த நன்னடத்தையுடன் இருக்க வேண்டும். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க திட்டம், புது வாழ்வு திட்டம், IFAD திட்டம், மாநில அரசின் இதர திட்டங்கள் போன்றவற்றின் கீழ் பணிபுரிந்து நிரந்தர பணி நீக்கம், தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டவராக இருக்கக்கூடாது. அடுத்தது, விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வதற்கான இணையதள முகவரி பொறுத்தவரை www.tirunelveli.nic.in. விண்ணப்பதாரர்கள் பிறந்த தேதி, பணி புரிந்ததற்கான பணி அனுபவ சான்று, கல்வி சான்று, சாதி சான்று ஆகியவற்றுக்கு ஒளிநகல் அதாவது ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். விண்ணப்ப படிவத்தில் உள்ள விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்து அனுப்பப்பட வேண்டும். முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும். தகுதியில்லாத மற்றும் காலங்கலந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். சரி, விண்ணப்பிக்கும் முறை என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். விண்ணப்ப படிவம் www.tirunelveli.nic.in என்ற இணையதள முகவரியில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்ய வேண்டும். தகுதியான பெண் விண்ணப்பதாரர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். 3. விண்ணப்பதாரர்கள் பிறந்த தேதி, பணி அனுபவ சான்று, கல்வி சான்று, சாதி சான்று ஆகிய வகையில் ஒளிநகல் ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். விண்ணப்ப படிவத்தில் உள்ள விவரங்கள் அனைத்தும் முழுமையாக பூர்த்தி செய்து அனுப்பப்பட வேண்டும். முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும். தகுதியில்லாத மற்றும் கால கலந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் நிர்வாகத்திற்கு உண்டு. மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய சான்றுகளில் நகல்களுடன் இணைக்க திட்ட இயக்குனர், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், மாவட்ட இயக்க வேளாண்மை அலுவலக வேலை நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரை நேரிலோ அல்லது இணை இயக்குனர், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொலைபேசி எண் 046229033002 என மாவட்ட ஆட்சித்தலைவர்
தெரிவித்துள்ளார். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.